நல்லாகுளத்தில் நான் தங்கியிருந்த 10க்கு 10 அறையோரத்தை என்னை சந்தித்தார். ஆஜானுபாகுவான தோற்றம் கொண்ட ஆவீரன் முருகேசன். இடத்தை நான் கேட்டேன், உனக்கு அச்சம் இல்லையா? ஏன் வீட்டுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய துடிக்கிறாய்? அதை விடுங்க, நான் உயிர் போனா போகும். வேட்புமனு தாக்கல் பண்றது அந்த தம்பி சொன்ன வார்த்தை இன்றைக்கும் பசுமையாக நினைவிருக்கிறது. அப்படி என்றால் என்ன கோரிக்கை? உங்கள் கட்சியை சார்ந்த அவர் சொன்ன வார்த்தை. அப்போது அவர் திமுகவில் இருந்தார். விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்த அம்மாப்பட்டி மையங்கருப்பன் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அவருக்கு சொல்லுங்க. கயரம்பட்டியை சார்ந்த தோழர்களும் கம்மாப்பட்டியை சார்ந்த தோழர்களும் வேட்புமனு தாக்கல் செய்ய விரும்புகிறார்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளாக இருந்தாலும் நல்லது. உங்க கட்சியில இருந்து யாரும் போட்டியிட வேண்டாம். விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பாதையை உடன்பாடு கொண்ட இயக்கம் இல்லை. அப்படி இருந்தால் அவர்களை நான் தடுத்து விடுகிறேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றால் இல்லுங்கள், இல்லை என்றால் வீண் நம்பு வேண்டாம் என்று அறிவுறுத்தி வீட்டுக்கு திரும்பிவிட்டு மறுபடியும் வந்துதான் இல்லை நான் இருக்கிறேன், என்ன ஆனாலும் நான் இருக்கிறேன். அந்த வீரம் தான் இன்றைக்கு என் கண்களில் அப்படியே பசுமையாக பதிவாகி இருக்கிறது. தெரிந்தே கிளப்பி இறங்கினான். அவன்தான் மாவீரன். எதேச்சே நடந்ததில்லை. எசகி பிசரா போய் மாட்டில்ல. சடன் புரோவோகேஷன் நடந்ததில்லை. எதிரிகள் சாதி வெறியர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள், கெடு விதிக்கிறார்கள், மீறினால் கொலை செய்வோம் என்கிறார்கள், தலையை அறுப்போம் என்கிறார்கள். இவ்வளவு எச்சரிக்கை தெரிந்த பிறகும் நாம் வேட்புமனு தாக்கல் செய்ய முடிவெடுத்தாலே அதுதான் முருகேசன் மாவீரன்.